ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ஆனி. என்னோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ இமீடியட்டாக வந்து சேரும். ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட என் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட் 53 அப்படின்ற ஏடபிள்யூஎஸ்ல ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரவுட் 53 என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவோட மெயின் கான்செப்ட்டே. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுட் 53னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து நம்ம பார்த்துரலாம். ஸோ இந்த ரவுட் 53 அப்படின்ற இந்த நேம வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோல டிஎன்எஸ்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்டா இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணுதோ, அதே சேம் விஷயத்த தான் இதுவும் பண்ணுது. ஆனா, அந்த சேம் விஷயத்த மட்டும் தான் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. ஸோ அதோட சேர்த்து இந்த ரவுட் 53 என்னென்னலாம் வந்து பண்ணுது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கா ரவுட் 53 அப்படின்ற சர்வீஸோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாரி தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரவுட் 53யோட ஹேண்ட்ஸ் ஆன நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுட் 53 அப்படின்றது என்னென்னலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் நேம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இது ப்ரொவைட் பண்ணுது. தென் இது டிஎன்எஸ்ஸ ரவுட்டிங் பண்ணுது. ஸோ இதுதான் டிஎன்எஸ்ஸோட லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஐபி அட்ரஸும், டிஎன்எஸும் கனெக்ட் ஆகுதுன்றது. ஸோ அந்த விஷயத்த இந்த ரவுட் 53 பண்ணுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் செக் பண்ணுது. அண்ட் வந்து டிராஃபிக் மேனேஜ்மென்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே இந்த ரவுட் 53யோட காம்போனன்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் என்னென்னன்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவுட் 53னா என்ன அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ ரவுட் 53 அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ ஸ்கேலபிள் அண்ட் ஹை அவைலபிள் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நாட் ஒன்லி டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு ஸ்கேலபிள் அண்ட் ஹை அவைலபிளான ஒரு சர்வீஸா இருக்குது ஏடபிள்யூஎஸ்லேருந்து அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது என்ன மெயினா பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் எக்ஸாம்பிளுக்கு 192.0.2.1ன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சர்வர்ல நம்ம எந்த வெப் சர்வர் வந்து போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெப்சைட்ல போயிட்டு ஹிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ அந்த எப்பயுமே நம்ம ஒரு ஐபி அட்ரஸ போயிட்டு ஹிட் பண்றதுக்கு பதிலா, அதுக்கு ஒரு டொமைன் நேம் நம்ம குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த வெப்சைட்ட ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அப்டின்றதுனால தான், நம்ம எப்பயுமே ஒரு டொமைன் நேம் அப்டின்ற ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணி, அந்த ஐபி அட்ரஸோட கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ, அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு www.example.com அப்டின்னு நம்ம ஹிட் பண்ணோம் அப்டின்னா, அந்த example.com அப்டின்ற டொமைன் நேம ஐபி அட்ரஸோட அதாவது 192.0.2.1 அப்டின்ட்டு இருக்க ஐபி அட்ரஸோட ரவுட் பண்ணி விடுறதுக்கான இந்த சர்வீஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Amazon ரவுட் 53 பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் Amazonக்கு ரவுட் 53ன்னு இந்த சர்வீஸ்க்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நேம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க Googleல போயிட்டு வாட் இஸ் த போர்ட் நம்பர் ஃபார் டிஎன்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் த டிஎன்எஸ் போர்ட் நம்பர் அப்படின்னு போட்டிங்கன்னா, த ஸ்டாண்டர்ட் போர்ட் ஃபார் டிஎன்எஸ் இஸ் போர்ட் 53 அப்படின்னு இருக்குது. அப்போ டிஎன்எஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பரே என்னன்னு பார்த்தீங்கன்னா 53 தான். ஸோ அப்ப அத பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட் 53 அப்படின்ற இந்த சர்வீஸ்க்கு 53ன்ற நேம குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வேலை என்னன்னா, ஒரு டொமைன் நேம ஐபி அட்ரஸோட ரவுட் பண்ணி விடுறது தான். அதனால அந்த ரவுட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையவே வந்து ரவுட் அப்படின்ற இந்த சர்வீஸ்க்கு நேமா வச்சு, ஸோ ஃபைனலா ரவுட் 53ன்ற மாதிரி இந்த சர்வீஸ்க்கு வந்து அவங்க நேமே வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த நேம் கிரியேட் ஆனதுக்கு ரீசன் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஓகே. இப்போ இந்த ரவுட் 53ன்ற சர்வீஸ் வந்து என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த .com, .in, .org, .infoன்னு இன்னும் எவ்வளவோ இருக்கு இன்னைக்கு காலத்துல. ஸோ இது மாரி எந்த டொமைன் நேம் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இந்த ரவுட் 53ன்ற இந்த சர்வீஸ்ல வந்தே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அப்டின்ற ஒரு சர்வீஸ இங்க ரவுட் 53ல அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா, நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட் 53ல வந்து நீங்க ஒரு டொமைன் நேம பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம இந்தியாலருந்து நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து GoDaddy நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட் 53ன்றது நமக்கு டாலர்ல தான் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ ஒரு ஒரு நேம இப்ப நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சேம் ரவுட் 53லயும் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். டொமைன் நேம சேம் அதே மாதிரி GoDaddyலும் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து GoDaddyல தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பரான வெர்ஷனா கிடைக்கும். ரவுட் 53 கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GoDaddyல ரூப்பீஸ்ல இருக்கும். ரவுட் 53ல டாலர்ஸ்ல இருக்கும். ஸோ, அதனால தான் நமக்கு வந்து இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட காஸ்ட்லியான சர்வீஸா இருக்குது. ஸோ, நான் வந்து ஒரு டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு நான் AWSல இருக்கக்கூடிய ரவுட் 53 கம்பேர் பண்ணும்போது, GoDaddyன்ற வெப்சைட்ட தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இந்த ரவுட் 53யோட ச சர்வீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DNS ரவுட்டிங் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். நம்ம ஒரு நேம வந்து இங்க சர்ச் பண்றோம் அப்படின்னா, அந்த டொமைன் நேம நமக்கு பேக் எண்ட் ஐபி அட்ரஸோட கனெக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில ஸ்பெசிஃபிக்கா இந்த DNS ரவுட்டிங்ன்றது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, DNS ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணி, அத மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த DNS ரவுட்டிங் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் செக் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெல்த் செக் அப்படின்ற இந்த வேர்டே நாம இதுக்கு முன்னாடி ஒரு AWS சர்வீஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன சர்வீஸா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ அது என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற சர்வீஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த AWS சர்வீஸ் என்ன பண்ணுது ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் செக் பண்ணும். ஒரு பேக் எண்ட்ல சர்வர் எந்தெந்த சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, அந்த சர்வர் ஹெல்த்தியா இருக்கா? இல்லையா? அப்படின்றத அந்த ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது வந்து அதோட வேலையே அதுதான். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும்னா, ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ, 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ அந்த செகண்ட்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்றது தான். ஸோ செட் பண்ணி அந்த சர்வர் வந்து ஹெல்த்தியா இருக்கா? இல்லையா? ஹெல்த்தியா இல்ல அப்படின்னா லோட் பேலன்சர் கிட்ட சொல்லி, அந்த டிராஃபிக்க ஹெல்தியா இருக்கிற சர்வருக்கு வந்து ரவுட் பண்ணிவிடும். ஸோ, இந்த மாதிரியான சர்வீஸ் தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுது. ஸோ, இங்க நமக்கு ரவுட் 53 அப்படின்ற சர்வீஸ்க்குள்ளேயும் நமக்கு ஹெல்த் செக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பட் இங்க நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் DNS. ஸோ, ஒரு எண்ட் யூசர் வந்து DNS ஹிட் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துலயே இது என்ன பண்ணுதுன்னா, ஹெல்த் செக் பண்ணிருது. பேக் எண்ட்ல எந்த சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, கனெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த சர்வரோடயே ஹெல்த் செக் பண்ணி, ஹெல்த் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, கரெக்ட்டா அந்த சர்வருக்கு வந்து ரவுட் பண்ணும். அப்டி இல்லன்னா, அடுத்து பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த சர்வருக்கு ஹெல்த் செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் செக் மானிட்டர் பண்றதுக்கான வேலையெல்லாம் இந்த ரவுட் 53 பண்ணும் அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் மேனேஜ்மென்ட். ஸோ, இந்த ரவுட் 53 டிராஃபிக்கையும் மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, டிராஃபிக் மேனேஜ்மென்ட்டுன்ற நேம கேட்டாலே நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு சர்வீஸ் பார்த்துருந்தோம். அது இப்ப தான் நான் சொன்னேன். விச் இஸ் லோட் பேலன்சர். ஸோ, லோட் பேலன்சரும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் வந்து இன்கேஸ் அதிகமா வந்தாங்க அப்படின்னா, அவங்கள எப்படி வந்து பேக் எண்ட் எல்லா சர்வருக்கும் ஈக்குவலா பிரிச்சு அனுப்பணுமோ, அந்த வேலைய யார் பார்ப்பாங்கன்னா, லோட் பேலன்சர் தான் பார்க்கும். அண்ட் அதுக்கு முந்தின ஸ்டெப்லயே நமக்கு இங்க DNS வந்துரும். அதாவது லோட் பேலன்சர் வரைக்கும் நம்ம உள்ள போக வேண்டாம். நான் 3 டயர் ஆர்க்கிடெக்சர் காட்டியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எடுத்த உடனே ஸ்டார்ட்டிங்லயே நமக்கு DNS சர்வீஸ்லயே நமக்கு இங்க டிராஃபிக் மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அப்போ ஒரு எண்ட் யூசர் வந்து ப்ரௌசரை ஹிட் பண்ணும்போதே, அந்த DNSஸே வந்து டிராஃபிக் மேனேஜ்மென்ட் பண்றதுக்கான வேலையும் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு இங்க ரவுட் 53க்குள்ள என்னென்னலாம் சர்வீசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம் லொகேஷன் லேட்டன்சி அப்புறம் வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரவுட்டிங் பாலிசிஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் நெக்ஸ்ட் நம்ம சொல்றதுல வந்து நான் சொல்றேன். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்க நமக்கு ரவுட் 53ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் யூஸ் AWS ரவுட் 53 நம்ம எதுக்கு AWSக்குள்ள இருக்கக்கூடிய ரவுட் 53 யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பதிலா இன்னுமே நமக்கு நெறைய கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ரவுட் 53 பண்ற சேம் விஷயத்த இன்னும் நெறைய விஷயம் பண்ணுது. பட் ஸ்டில் நம்ம ஏன் ரவுட் 53 சூஸ் பண்ணணும்? ஏன் இத யூஸ் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ரவுட் 53 பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிலையபிலிட்டியா இருக்குது. அண்ட் தென் வந்து ஸ்கேலபிலிட்டியா இருக்கு. அண்ட் இன்டிகிரேட்டட் வித் AWS சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3ம் என்னென்ன மீனிங் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ரிலையபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரிலையபிலிட்டி அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிசைன்ட் டூ பி ஹைலி அவைலபிள் அப்டின்னு சொல்வாங்க. என்ஷூர் தட் யுவர் DNS சர்விஸ் ரிமைன்ஸ் ஆன்லைன் ஈவன்
டியூரிங் அவுட்டேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பேக் எண்ட் சர்வர் வந்து இன்கேஸ் அவுட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, உங்களுக்கு அதுக்குள்ள நீங்க போட்டு வச்சிருக்கிற கன்டென்ட் அதாவது உங்களோட வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரிமைன்ஸ் ஆன்லைனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டூ லிவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த டிடிஎல் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரூட் 53ல ஒன் ஆஃப் த ஆப்ஷனா வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம செட் பண்ண சொல்லி. ஸோ, அதில நம்ம மேக்ஸிமம் 2 டேஸ் வரைக்கும் செட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம செட் பண்றதுல, நம்ம வந்து இன்கேஸ் நம்மளோட சர்வரே வந்து அவுட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, நமக்கு நம்மளோட வெப்சைட்டுன்றது ஆன்லைன்ல போய் ஹிட் பண்ணி பார்க்கும்போது, இன்னுமே ஆன்லைன்ல தான் ரிமைனா இருக்கும். ஏன்னா, அந்த டிடிஎல் அப்படின்ற நம்ம செட் பண்றது மூலியமா. அண்ட் அது என்ன பண்ணும்னா, கேட்சி சர்வர்ல நம்ம எவ்வளோ டைமிங் செட் பண்றோமோ, அதுவரைக்கும் அந்த வெப்சைட்ட வந்து கேட்சி சர்வர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால இத ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ரவுட் 53ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இத ஸ்கேலபிலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது என்ன மீனிங்னா, இட் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேல்ஸ் டூ ஹேண்டில் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிஎன்எஸ் குவெரீஸ் வித்தவுட் எனி மேனுவல் இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஒரு மேனுவலா நம்ம போயிட்டு அதிக நம்பர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் டிஎன்எஸ் குவெரீஸ் வந்தா கூட, ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஎன்எஸ்ஸே வந்து ஸ்கேல் அப் பண்றதுக்கு, அந்த ஸ்கேலிங்க ஹேண்டில் பண்றதுக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ, அட் அ டைம்ல ஒரே டைம்ல நெறைய பீப்பிள் வந்து ஒரு டொமைன் நேம சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ லார்ஜ் வால்யூம் வந்தா கூட, அந்த டிஎன்எஸ் குவெரீஸ வந்து இவங்க ரவுட் 53 பேக் எண்ட்ல ஸ்கேலபிலிட்டி பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காவே அப்படின்றது தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் வித் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு சர்வர்லேருந்து மத்த சர்வரோட கனெக்ட் பண்றது தான். அதாவது ஏடபிள்யூஎஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மத்த சர்வர். ஸோ எதுக்கு நம்ம மத்த சர்வரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காவே வந்து நம்ம ஒரு டொமைன் நேம சர்ச் பண்ணும்போது, அது பேக் எண்ட்ல ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு தான் போய் சேரும். கரெக்ட்டா? ஏன்னா அதுக்குள்ள தான் நம்மளோட வெப் சர்வரோ, ஆப் சர்வரோ, டேட்டாபேஸோ வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம். டேட்டாபேஸ்க்கு ஏடபிள்யூஎஸ்ல தனியா சர்வர் இருக்கு. விச் இஸ் ஆர்டிஎஸ் அப்படின்னு. ஸோ, இருந்தாலும் நான் இங்க வெப் சர்வர், ஆப் சர்வர் வச்சு சொல்றேன். ஸோ, EC2ல போய் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் கரெக்ட்டா? ஸோ, அப்போ ஒரு சர்வரும், இன்னொரு சர்வரும் நமக்கு இன்டிகிரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இங்க ஏற்படுது. அப்போ எதுக்கு S3 இருக்கு? அடுத்தது கிளவுட் ஃப்ரண்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்றேன் நானு. S3 பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து S3க்குள்ளேயே ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸே வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரவுட் 53யோட நீங்க வந்து எத்தன சர்வீசஸோட வேணாலும் AWSக்குள்ள நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டிகிரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இந்த ரவுட் 53னால பண்ணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரவுட் 53யோட காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்க ரவுட் 53க்குள்ள போன உடனே, கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஹோஸ்டட் ஜோன்னு ஒரு விஷயம் இருக்கும். அத நம்ம கிரியேட் பண்றது மூலியமா, அந்த ஹோஸ்டட் ஜோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டு வச்சு, அத பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ, இதிலேயே நமக்கு 2 ஹோஸ்டட் ஜோன்ல. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன் ஒண்ணு இருக்கு. பிரைவேட் ஹோஸ்டட் ஜோன்னு ஒண்ணு இருக்கு. நார்மலா வந்து ஒரு பப்ளிக் ஒரு வெப்சைட்ட ஹிட் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு எப்படி இன்டர்நெட்ல ஓவர் த இன்டர்நெட் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுதோ, ஸோ அத தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பப்ளிக் ஹோஸ்டட் ஜோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பிரைவேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளவுட் வழியா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு பிரைவேட் ஹோஸ்டட் ஜோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிரைவேட் ஹோஸ்டட் ஜோன் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்னால மட்டும் தான் வந்து அந்த ஹோஸ்டட் ஜோன ஆக்சஸ் பண்ணவே முடியும். ஆ லைக் பப்ளிக்ன்னு சொல்லும்போது, அது யாரு வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் கூட இந்த ரவுட் 53க்குள்ள அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, டிஎன்எஸ் ரெக்கார்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐபி அட்ரஸஸ் அண்ட் மெயில் சர்வர்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ் கூட நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து மேப் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட டொமைன் நேம வந்து மேப் பண்றதுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இது என்னன்றது நம்ம ஹேண்ட்ஸ் ஆனா வொர்க் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த ரெக்கார்ட்லாம் நான் காட்டுறேன். நம்ம வந்து கிரியேட் பண்ணோனே, நமக்குன்னு சொல்லி டிஎன்எஸ் ரெக்கார்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ, அதெல்லாம் என்னன்றது நம்ம வொர்க் பண்ணி பார்க்கும்போது, இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸோட ரெக்கார்ட் டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ டிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெக்கார்ட் டைப்ஸ் மொத்தமா 5 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரெக்கார்டு, ஏ 4ஏ அதாவது ஏஏஏஏ ரெக்கார்டு, அதுக்கப்புறம் சி நேம், எம்எக்ஸ், டிஎக்ஸ்டி இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒண்ணும் என்னென்னன்றது நான் வந்து இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஏ ரெக்கார்ட்னா என்ன அப்படின்னு என்னோட விபிசி வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ விபிசி வீடியோவ பார்க்காதவங்க, நான் இங்க கார்ட்ல போடுறேன் பாருங்க. ஸோ ஏ ரெக்கார்ட் அப்படின்றது IPv4 அப்படின்ற அட்ரஸ வந்து மேப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு டொமைன் நேம போட்டு சர்ச் பண்றோம். அண்ட் அந்த டொமைன் நேம் வந்து பேக் எண்ட்ல ஒரு IP வெர்ஷன் 4 இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம எந்த ரெக்கார்ட் டைப்ப சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரெக்கார்ட் அப்படின்ற ரெக்கார்ட் டைப்ப சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ IPv4ஓட ஐபி அட்ரஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயில்டா IPv4 வெர்சஸ் IPv6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் இங்க ஷேர் பண்றேன். பார்க்காதவங்க அத போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு டீட்டெயில்டா IPv4னா என்ன? IPv6னா என்ன? அது ஏன் வந்துச்சு? எப்படி அத வந்து இப்போ இன்னைக்கு காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்? ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ற மாரி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அத போய் செக் பண்ணி பாருங்க. நான் இங்க லிங்க்க வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ இங்க நம்ம இன்னைக்கு டாபிக் வந்துரலாம். ஸோ டிஎன்எஸ் ரெக்கார்ட் டைப்ல ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஏ ரெக்கார்ட் அப்படின்றது IPv4 இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ நம்ம ஒரு டொமைன் நேமோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏ ரெக்கார்ட் அப்படின்ற டைப்ப சூஸ் பண்ணணும். அடுத்து ஏஏஏஏ 4ஏ இருக்கக்கூடிய இந்த நேம் இருக்கக்கூடிய ஏ ரெக்கார்ட சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது எங்க மேப் பண்ணும் நம்மளோட டொமைன் நேம்னா, IPv6 இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு மேப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப IPv6ன்றது பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா இருக்கும். IPv4 வந்து வேற மாரி இருக்கும். IPv6 வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த IPv6 அட்ரஸ்க்கு வந்து அது நம்மளோட டொமைன் நேம மேப் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த ரெக்கார்ட் டைப்ப சூஸ் பண்ணணும். ஸோ 3 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெனானிக்கல் நேம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப் அ டொமைன் டூ அனதர் டொமைன். அதாவது என்னன்னா, சப்டொமைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஸோ இந்த சப்டொமைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேன்வா அப்படின்ற வெப்சைட்ல ஒரு ஃப்ரீ வெப்சைட் வந்து நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது நான் காட்டியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹவ் டு கஸ்டமைஸ் அ ஃப்ரீ வெப்சைட் வித்தவுட் எனி கோடிங்ன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த வெப்சைட்ட நான் இங்க போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஸோ இங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ட நான் ஹிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆனிரினிட்டா டாட் மை டாட் கேன்வா டாட் சைட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுவே எனக்கு ஆனிரினிட்டா டாட் காம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது வந்து மெயின் டொமைன். ஓகேங்களா? அது வந்து சப்டொமைன் கிடையாது. எனக்கான ஒரு மெயின் டொமைன். அத வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஏதாவது ஒரு டொமைன் நேம் புரொவைடர்ஸ்ட்ட போயிட்டு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். லைக் GoDaddy. ஓகேங்களா? அண்ட் ரவுட் 53லயுமே அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து அவைலபிளா தான் இருக்கு. இதுவே எனக்கு வந்து ஃப்ரீயா ஒரு டொமைன் கேன்வால இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டொமைன் கிடையாது. அதாவது வெறும் எனக்குன்னு சொல்லி ஒரு டொமைன் நேம் கிடையாது. ஸோ இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்டொமைனா இருக்கு. ஏன்னா, என்னோட நேம்க்கு பின்னாடி அவங்களோட கம்பெனி நேம் வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டொமைன் அப்படின்னு சொல்வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டொமைன்ல இருந்து அனதர் சப்டொமைன மேப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க என்ன ரெக்கார்ட் டைப் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிநேம் அப்படின்ற ரெக்கார்ட் டைப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எம்எக்ஸ் மெயில் எக்ஸ்சேஞ்ச் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது அது என்ன பண்ணும்னா, டைரக்ட்ஸ் மெயில் டூ அ மெயில் சர்வர். அதாவது உங்களுக்கு ஒரு மெயில் சர்வர் இருக்கு. அதுக்கு மெயில் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க எம்எக்ஸ் அப்படின்ற ரெக்கார்ட் டைப்ப சூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபைனலா டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் டைப். ஸோ இந்த ரெக்கார்ட் டைப் என்ன பண்ணும்னா, ஸ்டோர்ஸ் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? லைக் வந்து இமெயில்ல உங்களுக்கு வந்து வேலிடேஷன்க்காக SPF ஆர் DKIM இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு இமெயில் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா அப்படின்னா, அதுக்கு நீங்க டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் அப்படின்ற இந்த டைப்ப சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டிஎன்எஸ் ரெக்கார்ட் வந்து இங்க ரவுட் 53ல அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ ரூட்டிங் பாலிசி. ஸோ இதுதான் நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன். நம்ம வந்து லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங் எல்லாம் நான் எக்ஸாம்பிளா வச்சு சொன்னேன்.
ஸோ அந்த மாரி டிராஃபிக் மேனேஜ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்னேன் கரெக்ட்டா? ஸோ அப்ப அந்த டிராஃபிக் மேனேஜ்மென்ட் எல்லாம் பண்றதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டிங் பாலிசி அப்படின்றது தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரவுட்டிங் பாலிசி வந்து நம்மளுக்கு இந்த ரூட் 53ல அவைலபிளா இருக்குது. ஸோ அது என்னென்னன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அது 5ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரவுட்டிங், வெயிட்டட் ரவுட்டிங், லேட்டன்சி பேஸ்ட் ரவுட்டிங், ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் அண்ட் ஃபெயிலோவர் ரவுட்டிங். ஓகேங்களா? ஸோ இதில ஃபர்ஸ்ட் ரவுட்டிங்க நம்ம ஒன் பை ஒன்னா எல்லா ரவுட்டிங்ஸையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஓகேங்களா? இந்த சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி அப்படின்றது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்ஸ் ஆல் டிராஃபிக் டூ சிங்கிள் ரிசோர்ஸ் சச் அஸ் அன் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆர் அன் EC3 பக்கெட். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எண்ட் யூசர் வந்து ப்ரௌசர்ல ஹிட் பண்றாங்க. www.example.com ஆர் எனிதிங் எல்ஸ் ஓகேங்களா? ஒரு டொமைன் நேம சர்ச் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் திங் அது எங்க போகும்னா, இன்டர்நெட்டுக்கு போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது டைரக்ட்டா எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazonோட ரூட் 53 ஹோஸ்டட் ஜோனுக்கு போகும். ஓகேங்களா? தென் ஃபைனலா அது எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு சர்வரோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ, அந்த சர்வரோட இன்ஸ்டன்ஸ்க்கு போயிட்டு ஃபைனலா அந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய வெப் சர்வர்ல இருக்கக்கூடிய டேட்டா வந்து இந்த எண்ட் யூசருக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ டைரக்ட்டா எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம டைரக்ட்டா வந்து இப்படி அவங்களுக்கு சிம்பிளா ரவுட்டிங் நடக்குது அப்படின்னா, இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட்ல நமக்கு 3 இன்ஸ்டன்சஸ் ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நமக்கு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து ஃபைனலா நமக்கு நம்மளோட ப்ரௌசர ஹிட் பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து டிப்ளாய் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அது ஹிட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் அது ப்ரௌசர்ல இருந்து நமக்கு ரூட் 53ன்ற சர்வீஸ்க்கு போகுது. அங்கருந்து நமக்கு நெக்ஸ்ட் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட்ல 3 சர்வர் இருக்கு. ஆனா, இதுல எந்த சர்வருக்கு கரெக்ட்டா ரூட் 53 வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம செட் பண்ணி வைக்கிறது தான். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ரியல் டைம்ல அவங்க எப்படி செட் பண்ணி வைக்கிறாங்கன்னா, 70% ஆஃப் த பீப்பிள் வந்து இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு தான் வந்து ரவுட் பண்ணணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா, அந்த 70% பீப்பிள் வந்து மேக்ஸிமம் அட் அ டைம்ல இந்த சர்வருக்கு ஹிட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ராவா பீப்பிள் வந்து ஹிட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அடுத்து இருக்கிற 20% பீப்பிள அடுத்த சர்வருக்கு ஹிட் பண்ண விடணும். அதுக்கப்புறம் அங்கேயும் 20% வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்துட்டாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் ஃபைனலா 10% பீப்பிள அடுத்த சர்வருக்கு ஹிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோவுக்கு அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டட் ரவுட்டிங் பாலிசி அப்டின்ற டைப்ப அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டைப்பா இருக்குது இங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டன்சி பேஸ்ட் ரவுட்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சென்ட்ஸ் டிராஃபிக் டூ த ரிசோர்ஸஸ் தட் புரோவைட்ஸ் த லோவஸ்ட் நெட்வொர்க் லேட்டன்சி ஃபார் த யூசர். அதாவது என்னன்னா, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு யூசர் வந்து இந்தியால இருந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனா அந்த ஐபிஎல் மேட்ச் எங்க ரியல் டைம்ல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏல யுஎஸ்ஏல தான் மெயின் ஸ்ட்ரீம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அங்க வந்து ஆடியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாலயும் இருக்காங்க, சிங்கப்பூர்லயும் இருக்காங்கன்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ்ஏலயும் வந்து ப்ளே பண்ண விடுறாங்க. லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. தென் ஆஸ்திரேலியாலயும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஃபைனலா சிங்கப்பூர்லயும் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்றாங்க. இப்போ இந்த லேட்டன்சி பேஸ்ட்ல ரவுட்டிங் பாலிசியும் வந்து பேக் எண்ட்ல ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் லைவ் ஸ்ட்ரீம் நடக்கிற இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த லேட்டன்சி பேஸ்ட் ரவுட்டிங் நடக்கிறதுனால, இந்தியால இருந்து பார்க்கக்கூடிய நம்ம கிளையன்ட்டுக்கு வந்து எங்க இருந்து அவங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வரும்ன்றது தான் இப்ப நான் வந்து கொஸ்டினா கேட்க போறேன். ஓகேங்களா? இந்த லேட்டன்சி பேஸ்ட் ரவுட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க நியரஸ்ட் லொகேஷனா இருக்குதோ, அந்த நியரஸ்ட் லொகேஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்ட அது அந்த யூசருக்கு வந்து குடுக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் இந்தியால இருக்காங்க. நமக்கு லைவா நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல. ஓகேங்களா? தென் ஆஸ்திரேலியாலயும் அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. சிங்கப்பூர்லயும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஸோ இப்போ யுஎஸ் இங்க இருக்கு. ஆஸ்திரேலியா இங்க இருக்கு. இந்தியா இங்க இருக்கு. சிங்கப்பூர் இந்த இந்த எட்ஜ்ல ஒரு இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியால இருக்கக்கூடிய இந்த யூசருக்கு எங்க இருந்து டேட்டா வந்து ஃபாஸ்ட்டா கிடைக்கும்? எங்க இருந்து கிடைச்சதுன்னா, அவங்களுக்கு ஃபாஸ்ட்டான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து நமக்கு யுஎஸ் போணும்னா, லைக் யுஎஸ்ல இருந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும். அதே மாரி இந்தியால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போயி, அங்க ஆஸ்திரேலியால இருந்து நமக்கு இங்க அவுட்புட் கிடைக்கணும்னாலும், இந்த டிஸ்டன்ஸும் கொஞ்சம் தூரம் தான். அதுவே இங்க சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கு.
அப்போ அந்த பேக் எண்ட்ல அவங்க லேட்டன்சி பேஸ்ட் ரூட்டிங்ன்றத எனேபிள் பண்ணியிருந்தாலே, இங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்தியாலருந்து சர்ச் பண்றவங்களுக்கு வந்து சிங்கப்பூர்லருந்து தான் அவங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஏன் அப்படி ஆகும்னா, அவங்களுக்கு அப்பதான் ஃபாஸ்ட்டான அவுட்புட்ன்றது கிடைக்குங்கிறதுனால தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க லேட்டன்சி பேஸ்ட் ரூட்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கிடைக்க போற இடம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சர்வர்லேருந்து தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரவுட்டிங் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ லொகேஷன் ரவுட்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நமக்கு 2 யூசர் வந்து இருக்காங்க. ஒரு யூசர் யுஎஸ்ல இருந்து அவங்க ஹிட் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு யூசர் வந்து யூரோப்ல இருந்து அவங்க ஹிட் பண்ணி பார்க்குறாங்க. ஹிட் பண்ணி பார்க்க போற டொமைன் நேம் என்னமோ சேம் டொமைன் தான் விச் இஸ் example.com தான். ஆனா, யுஎஸ்ல இருந்து சர்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கிடைக்க போற அவுட்புட் வேற. அதே மாதிரி யூரோப்ல இருந்து சர்ச் பண்ணி பார்க்க போற அ யூசருக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து வேற. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து அவுட்புட் வேற வேற இருக்கு? அப்போ ஒரு டொமைன் நேம் தான் சர்ச் பண்றாங்க. ஆனா வேற வேற அவுட்புட் வருது. அண்ட் அதுவும் எத பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொகேஷன பேஸ் பண்ணி. அதான் இங்க ஜியோ லொகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரவுட்ஸ் டிராஃபிக் பேஸ்ட் ஆன் த ஜியோ லொகேஷன், ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் த யூசர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் இன் த யுஎஸ். ஸோ அத தான் நான் இங்க வந்து டயகிராம்ல குடுத்துருக்கேன். ஸோ அதாவது உங்களுக்கு இன்னும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இங்க ப்ரௌசர்ல Amazon.com அப்படின்றத நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அப்போ டிஃபால்ட்டா எனக்கு வந்து ஒரு வெப்சைட் லிங்க் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் லிங்க்க நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, என்னோட லொகேஷன பேஸ் பண்ணி எனக்கு இந்தியாவோட அவுட்புட்ட தான் வந்து குடுத்துருக்கு. ஸோ அப்ப நான் டிஃபால்ட்டா எந்த லொகேஷன்ல இருக்கேனோ, அத பேஸ் பண்ணி தான் எனக்கு அவுட்புட்ன்றது வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஜியோ லொகேஷன் அப்படின்றது. நம்ம எந்த லொகேஷன்ல இருந்து ஹிட் பண்றோமோ, அந்த லொகேஷனோட அவுட்புட் மட்டும் தான் வந்து நமக்கு வரும். ஸோ இதுவே இங்க ப்ரௌசர்ல Amazon.com அப்படின்னு நான் இப்ப குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப எனக்கு வந்து என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யுஎஸ் ஓட அவுட்புட் வந்து வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யுஎஸ் ஓட அவுட்புட் வந்திருக்கு. ஏன்னா, இப்போ இப்போ யுஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து வெறுமனே Amazon அப்படின்றத ஹிட் பண்ணாங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா அவங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸோட இந்த Amazon ஷாப்பிங் வெப்சைட் தான் போகும். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதுல டாலர்ல வந்து எல்லாமே வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எதையுமே பார்த்தீங்கன்னா, என்னால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெலிவரி பண்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ இந்தியா வரைக்கும் வந்து அவங்க டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த .com அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க யுஎஸ் லொகேஷன்ல இருந்து இருக்கக்கூடிய பீப்பிள் சர்ச் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்து நான் என்னோட சினாரியோல யுஎஸ்ல இருக்கிற பெர்சன் வந்து ஹிட் பண்ணி பார்க்குறாங்க. சேம் டொமைன் தான். பட் ஆனா அவங்களுக்கு யுஎஸ் சர்வர்ல டிப்ளாய் பண்ணியிருக்கிற அந்த கன்டென்ட் அவுட்புட்டா வருது. அதே மாதிரி யூரோப்ல அவங்க வந்து ஹிட் பண்ணும்போது அவங்களுக்கு யுஎஸ் ஸோ அவங்களுக்கு வந்து யூரோப் சர்வரோட அவுட்புட் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலோவர் ரவுட்டிங் பாலிசி. ஸோ ஃபெயிலோவர் ரவுட்டிங் பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரவுட் டிராஃபிக் டூ அ பேக்கப் சர்வர் இஃப் த பிரைமரி ரிசோர்ஸ் இஸ் அன்அவைலபிள் ஆர் அன்ஹெல்தி. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எண்ட் யூசர் வந்து ஃபெயிலோவர் ரவுட்டிங் பாலிசி வழியா அவங்க ஒரு ப்ரௌசரை ஹிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு டொமைன் நேம சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, அது ரவுட் 53 வழியா வந்து அது ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைமரி அப்படின்ற சர்வருக்கு மட்டும் தான் வந்து ரவுட்டிங் வந்து நடக்கும். ஸோ அப்ப எத்தன பேர் வந்து அந்த டொமைன் நேம ஹிட் பண்ணாலும் ஃபெயிலோவர் ரவுட்டிங் பாலிசி ஆக்டிவேட்டா இருக்கும்போது, அது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து பிரைமரியா இருக்கக்கூடிய சர்வருக்கு மட்டும் தான் வந்து ரவுட்டிங் நடக்கும். அது எப்ப செகண்டரி சர்வருக்கு வந்து ரவுட்டிங் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பிரைமரி சர்வர் வந்து டவுன் ஆனுச்சுனாலோ, இல்லன்னா வந்து ஸ்டாப் ஆனுச்சுனாலோ, இல்லன்னா வந்து டெர்மினேட் ஆனுச்சுனாலோ, அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி சர்வர்ல போகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் செக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். ஸோ ஃபெயிலோவர் ரவுட்டிங்ல தான் நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் மாதிரியான ஹெல்த் செக் எல்லாம் நடக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரியா இருக்கக்கூடிய அந்த சர்வரை வந்து ஹெல்த் செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஹெல்த் செக் பண்றது மூலியமா அந்த பிரைமரியா இருக்கிற சர்வர் வந்து ஹிட் பண்ண அவுட்புட் வருதா இல்லையா, ஹெல்த்தியா இருக்குதா இல்லையா, டிராபிக்க வந்து பிரைமரி சர்வருக்கு அனுப்பணுமா இல்ல செகண்டரி சர்வருக்கு அனுப்பணுமா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்த் செக்ன்ற ஆப்ஷன் தான் பார்த்துக்கும். ஸோ அதனால ஃபெயிலோவர் மூலியமா நம்ம யாராவது வந்து ஒரு ப்ரௌசர் வந்து ஹிட் பண்ணும்போது எப்பயுமே அவங்களுக்கு அவுட்புட் எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி சர்வருக்கு தான் வந்து ரவுட் பண்ணி விடும் டிஃபால்ட்டா. எப்போ பிரைமரி சர்வர் வந்து டவுன் ஆகுதோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் வந்து செகண்டரி சர்வருக்கு போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெயிலோவர் ரவுட்டிங் பாலிசி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல ரவுட் 53யோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.